கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள், ஆங்கில மாதம் 14/11/2024 வியாழக்கிழமை. இன்றைய திதி தியோதசி திதி காலை 8:07 வரை, பின்பு சதுர்தசி திதி. இந்த திரியோதசி திதியில் வெகுகாலம் நிலைத்திருக்க வேண்டிய சௌபாக்கியமான மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்ல நாளாக கருதப்படுகிறது. இன்று நாட்டிய பயிற்சி செய்வதற்கும் ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கும் உகந்த நாளாக இன்று இந்த திரியோதசி திதியில் கருதப்படுகிறது. இன்று ஏதாவது வாகன பயிற்சி செய்வதற்கும் புதிய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் சேர்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது எழுத்து பயிற்சி, குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி கற்றுக் கொடுப்பதற்கும், மேலும் ஏதாவது கார்ட்டூனிஸ்ட் ஓவிய பயிற்சி, ஓவிய கலைகளை அறிந்து கொள்வதற்கும் இன்று இந்த திரியோதசி திதியில் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் சாந்தி மூர்த்தம் போன்ற சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. குழந்தைகளுக்கு பெயர் சூட்டல், சாதம் ஊட்டுதல், இன்று தொழில்துறைகளால் பிரயாணங்களை மேற்கொள்வதற்கும், இன்று புதிய பதவிகளில் சேருவதற்கும், அதாவது புதிய வேலைகளில் சேருவதற்கும், பதவி உயர்வு வந்து சிலர் புதிய இடங்களில் ஜாயின் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று மூத்த அதிகாரிகளையும், வயதில் மூத்த பெரியோர்களையும், குடும்பத்தில் உள்ள வயதானவர்களையும் பெரியோர்களையும் சென்று இன்று ஆசீர்வாதம் பெறுவதற்கும், மரியாதை நிமித்தமாக இன்று சந்திப்பதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஆடை ஆபரணங்களை இன்று வியாபாரம் செய்வர்களுக்கு, ஜவுளி வியாபாரம் செய்வர்களுக்கு இன்று மிகவும் ஏற்றம் தரும் நாளாகவே இன்று கருதப்படுகிறது. வியாபாரம் சம்பந்தமான அனைத்து பிரயாணங்களையும் செய்வதற்கும் இன்று அஸ்வினி நட்சத்திரம் உயர்ந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களில், அதற்கு சமமான புண்ணிய தலங்களில் இன்று நீராடுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது ஆயுர்வேதிக் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் குதிரை பயிற்சி செய்பவர்களுக்கும், விவசாயம் சம்பந்தமான பிரைமரி ஒர்க், அதாவது விதை நேர்த்தி செய்வதற்கும், விவசாயம் சம்பந்தமான தொழில்களை ஆரம்பிப்பதற்கும் இன்று மிகவும் நல்ல நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது விவசாய நிலத்தில் விதை விதைப்பதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது விவசாயத்திற்கு தேவையான கால்நடைகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இன்று நல்ல நாளாகவே இன்று கருதப்படுகிறது. வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்பவர்களுக்கும், வெளியூர்களுக்கு பயணங்களை செய்பவர்களுக்கும் இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களும் முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில தடை தாமதங்கள் இருப்பதாலும், இதனால் நிறைவேறுவது மிகவும் சிரமமாக இருப்பதாலும், கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. இந்த கௌரி நல்ல நேரங்களை விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்வதற்கும், விவசாயம் சார்ந்த கமிஷன் மண்டி, விவசாயம் சார்ந்த தொழில்களில் அபிவிருத்தி செய்வதற்கும் உகந்த நேரமாக கருதப்படுகிறது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய வாரசூலை தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 9 முதல் 10:30 வரை. பகல் 1 முதல் 1:30 வரை. பகல் 4:30 முதல் 6 வரை.
இரவு 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களை நல்ல காரியங்களை செய்வதற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் இன்று மூத்த அதிகாரிகளை, அவர்களால் நமக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியிருந்தால் மூத்த அதிகாரிகளை இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களில் சந்திப்பது ஒரு நல்ல பலனை தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது வஸ்திர தானங்கள், அதாவது ஆடை ஆபரணங்களை யாருக்காவது வஸ்திர தானங்கள் செய்ய வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது பழைய கடன்கள் இருந்தால் இந்த பழைய கடனை இன்று இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் தீர்த்தீர்களானால் கடன் விரைவில் தீர்வதற்கான ஒரு நல்ல பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்றைய ராசி கட்டம்: மேசத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் விருச்சகம், துலாமில் சூரியன், விருச்சகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய ராசி பலன். மேசராசி நேயர்களுக்கு இன்று தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிறு சிறு தடை தாமதங்களாகவே அமையும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே நீங்கள் போராடிதான் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகும். மேலும் நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலங்கள் இன்று விற்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இந்த வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கு இன்று ஒரு கணிசமான தொகை லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் ஏற்றம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. ஆரம்ப கல்வியில் இருக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் மந்தமாக இருந்த சூழ்நிலை மாறி இன்று ஒரு கல்வியில் ஒரு முன்னேற்றம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று கோயில் திருப்பணி சார்ந்து சில முன்னேற்றங்கள் வருவதான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சிலர் கோயில் திருப்பணி சார்ந்து ஏதாவது அந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று ஒரு நல்ல முன்னேற்றமான நாளாகவே இன்று அமைகிறது. மருந்து வியாபாரம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த தொகை வருவதில் கொஞ்சம் சிக்கல்களும் தடை தாமதங்களும் வருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு அஜீரண கோளாறுகள் மூலம் சிறு சிறு உடல் உபதைகள், அதனால் இன்று ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இதனால் சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை வருகிறது. மேலும் ஏதாவது தேவையில்லாத ஒரு வீண் விரய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த செலவுகள் மூலம் உங்களுடைய கொஞ்சம் சேமிப்பு கொஞ்சம் குறைவதாகவே இன்று அமைகிறது. யாருக்காவது இன்று வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாய்மொழி வாக்குறுதி ஏதாவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் காப்பாற்றுவது மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலையாகவே இன்று அமையும். இன்று எதுக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சூரிட்டியோ கொடுத்தீர்களானால் அதன் மூலம் பிற்காலத்தில் சிறு சிறு தொந்தரவுகளும் சிறு சிறு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதாகவே அமைகிறது. மேலும் சிலருக்கு கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனை இருப்பதால் முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று எதிர்பார்த்த சாதகமான பலன்கள் குறைவாகவே இன்று அமைகிறது. பாதகமான பலன்களை இன்று அதிகமாகவே இன்று அமைகிறது. இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முழுமையாக தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது வீடு சம்பந்தமான, நிலம் சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு பாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது
திடீர் வெளியூரிலிருந்து திடீர் வர வேண்டிய பண வரவு என்று திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக கொஞ்சம் இழுபறியில் இருந்த சில பிரச்சனைகள் இன்று பேச்சுவார்த்தையின் மூலம் நடப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு புதிய தொழில்களில் முதலீடு துணிந்து செய்தீர்களானால் அதற்கான ரிட்டர்ன்ஸ் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெகு விரைவாக வெறும் சுலபமாக நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. திருமணம் தொடர்பான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சில முன்னேற்றங்கள் வருவதாகவே இன்று அமையும். இன்று நிலம் சார்ந்த ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் நல்ல வரன்கள் அமைவதாகவே இன்று அமைகிறது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய வண்டி வாகனங்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வண்டி வாகனங்கள் புக் பண்ணி ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் இன்று கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு ஒரு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை மதித்து நீங்கள் செய்தீர்களானால் அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயணமாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது வாகனங்களை அதிவேகமாக இயக்குதல் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. சிலர் விவசாயிகள் இன்று விவசாய கருவிகளை இன்று பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டுள்ள வீரர்கள் கொஞ்சம் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது. நீச்சல் பயிற்சி எடுக்கும் மாணவர்கள் அனைவரும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகளை இன்று தவிர்ப்பதாகவே இன்று அமைகிறது. சிலர் கோபத்தினால் சிறு சிறு கடும் சொற்களை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது கோபத்தில் ஏதாவது பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்கள் இல்லாமல் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு புதிய நல்ல வாய்ப்புகளை இழப்பதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, ரிஷபராசி நேயர்கள் இன்று தொழிலில் சில முன்னேற்றங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தில் பெருக்குவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த வியாபாரம் இன்று கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுடைய ஒரு பிற்கால வளர்ச்சிக்கு தேவையான ஒரு சில சாத்தியக்கூறுகளாகவே இன்று அமையும். மேலும் குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு வெளியூரிலிருந்து வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக வெளியூரிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது சிலர் வெளியூர் சார்ந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கு இன்று ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைகிறது. தொழில் சார்ந்து வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று தாய் தந்தையின் கொஞ்சம் உடல்நிலையில் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகளும் சிறு மருத்துவ செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு, ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக சிலருக்கு கடன் பிரச்சனையிலிருந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஒரு கடன் பிரச்சனையினால் சிறு சிறு தேவையில்லாத வாய் வார்த்தைகள் வருவதாகவே இன்று அமையும். கையில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி கூடிய விரைவில் கடன் தீர்வதாகவே இன்று அமையும். மேலும் இன்று ஒரு நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் நல்ல சேவைகளை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உங்களுக்கு நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து சிலர் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வீடு வேண்டி கொஞ்சம் வீடு தொலைவி இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல ஒரு இடத்தில் ஒரு நிலம் அமைவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் கரையம் பண்ணுறதுக்கு சில வில்லங்கங்கள் இருந்து அது ஒரு தீராத கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். கூடிய விரைவில் அது தீர்ந்து இன்று ஏதாவது கிரயம் பண்ண வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு இன்று தக்க மருத்துவரை அணுகி இன்று தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு பூரண குணம் அடைவதாகவே இன்று அமைகிறது. ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. இதனால் உங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வருவதாகவே உண்டாகிறது. சிலருக்கு இதனால் உடல் உபதைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் மன உளைச்சலாகி சிறு மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய சில நல்ல தகவல்கள் இன்று வருவதாகவே இன்று அமையும்.
பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று முன்பின் தெரியாத வெளிவட்டாரங்களில் முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது பேசினீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் வருவதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது கூடா நட்பின் மூலம் நண்பர்கள் மூலம் சிறு சிறு வீண் விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தெரியாத இடங்களுக்கு நீங்கள் சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியாகும் நிலை ஏற்படுவதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சில பிரச்சனைகள் இருந்தால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இதனால் குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து இன்று ஏதாவது பாகப்பிரிவினையோ அல்லது ஏதாவது வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் இருந்தாலோ அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. உறவினர்கள் வருகையால் இன்று மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவே இன்று அமையும். உறவினர்கள் மத்தியில் இன்று உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று தாயாரின் மூலம் சில வருமானங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. தாயார் மூலம் ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டியோ இல்லது ஏதாவது அவர் மூலம் உதவித்தொகையோ இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தாய் தந்தையின் மூதாதையர் சொத்துக்களில் பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக முன்பு அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்த பணம் இன்று உங்களுக்கு கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. அரசு அலுவலர்களை பொறுத்தவரை இன்று மேலதிகாரின் மூலம் நல்ல பாராட்டுகளை கிடைப்பதாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த மிதனராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று அரசு சார்ந்த புதிய வேலை வாய்ப்புகளை இன்று விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு முயற்சி செய்வர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் வருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வியாபாரம் செய்து நீண்ட நாட்களாக தொழிலில் கொஞ்சம் சிறு சிறு முடக்கங்கள் இருப்பவர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு பிஜி கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மாணவர்கள் நீண்ட நாட்களாக கல்வியில் சில மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே அமையும். ஆனால் இன்று கல்வியில் சிறந்த முன்னேற்றம் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஆசிரியர்கள் மத்தியில் பிஜி படிக்கும் மாணவர்கள் சிலருக்கு மிகவும் பாராட்டுகளும் அதற்கான ஒரு கௌரவமான ஒரு அறிவு சார்ந்த ஒரு நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக இருந்த காரிய தடைகளை தாண்டி இன்று வெற்றி நடை போடுவீர்கள். மேலும் சிலருக்கு திருமண தடைகள் நீண்ட நாட்களாக இந்த திருமண தடைகள் தாண்டி இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று அமைகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்த ஏதாவது டெண்டர்களோ அல்லது ஒப்பந்தங்கள் மூலம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அமௌண்ட் இன்று கிடைப்பதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு உதவித்தொகை அல்லது அரசியல் செட்டில்மெண்ட் ஆகாதவர்களுக்கு இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் முடிவதாகவே இன்று அமைகிறது. மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யலாம். தெய்வம் சார்ந்த குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் இன்று செய்தீர்களானால் இன்று நல்ல ஒரு குலதெய்வம் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆகி இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஏதாவது மறைமுக தொல்லைகள் அனைத்தும் இன்று விலகி குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று முன்னோர்கள் வழிபாடு செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவும் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் நடைபெறவே அமைகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாக்குவாதங்கள் மூலம் இன்று கொஞ்சம் சிறு சிறு வம்பு வழக்குகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. வெளிவட்டாரங்கள் பொறுத்தவரை இன்று வெளியில் சொல்லும்போது கொஞ்சம் யாரிடமும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவது அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வண்டி வாகனில் செல்லும்போது கொஞ்சம் சிக்னலை போட்டு கொஞ்சம் ஒபே பண்ணி செல்லுங்க. இல்லாட்டி தேவையில்லாமல் பின்னாடி வரவங்க வேணும்னு இடிச்சிட்டு உங்களை சில
அவர்கள் மூலம் சில தேவையில்லாத வம்பு வழக்குகளும் சில அவமானங்களும் வருவதாகவே இன்று அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் கொஞ்சம் ஜாக்கிரதையுடன் செய்வது, இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று சிறு சிறு வீண் விரய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களை இயக்கும் போது மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிகவும் நல்லது. முடிந்தளவு கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நல்ல ஓய்வு எடுத்துக்கொண்டு கனரக வாகனங்களை இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு பணிகளில் நாட்டமில்லாத சிலருக்கு உடல் உபதைகளில் பணிகளில் நாட்டமில்லாமல் சிறு சிறு தொந்தரவுகளும் சில பிரச்சனைகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. இதனால் உடலில் சோர்வுகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே அமைகிறது. இதனால் உங்களுக்கு பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமையும். முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதாகவே இன்று அமைகிறது. சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து சென்றீர்களானால் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சாத்தியம், மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அமைவதாகவே இன்று அமைகிறது. இன்று கருவுற்றும் பெண்கள் சிலருக்கு உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி கொஞ்சம் தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் மேற்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசியை பொறுத்தவரை இன்று தொழில்துறையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே இன்று அமைகிறது. அலுவலகத்தில் இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் இன்று பாராட்டுகள் குவியதாக இன்று அமைகிறது. சிலருக்கு பணிகளில் நீண்ட நாட்களாக கொஞ்சம் பெண்டிங் இருந்த வேலைகளெல்லாம் புதிய முயற்சிகள் மூலம் இன்று அதை சாதிப்பதாகவே இன்று அமைகிறது. உறவினர்கள் வருகையால் இன்று உங்களுக்கு ஒரு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக பார்க்காத ஒரு சில நண்பர்களை இன்று பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு சில மார்க்கெட்டிங் சில பிஸ்னஸ் விஷயங்களை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். மூதாதையர் சொத்துக்களில் இந்த பிரச்சனைகள் விலகி இன்று உங்களுக்கு நல்ல உங்களுடைய ஷேர் இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக அதாவது அக்கம் பக்கத்தில் சில தோட்டத்திலேயோ இல்லை வரப்பு வாக்கிய தகர இருப்பவர்களோ இன்று உங்களை நட்பு பாராட்டி மிகவும் உங்களுடைய ஒரு அன்பை பெறுவதற்காகவே வருவார்கள். இதனால் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு 50% தடை தாமதங்களாகவே இருப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு வீண் விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் வீண் விரய செலவுகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா அந்த ஏதாவது ஒரு ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீண் விரய செலவுகள் தவிர்ப்பதாகவே இன்று அமையும். ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ கையில் காசு இருந்தால் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ அல்லது ஒரு நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுப்பதோ ஆகியவைகளை இன்று தக்க டாக்குமெண்டேஷன் பண்ணி இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுங்க. மேலும் இதனால் உங்களுக்கு வீண் விரய செலவுகள் தவிர்க்கப்பட்டு சுப விரய செலவாக மாறும் ஒரு சூழ்நிலை அமையும். சிலருக்கு ஏதாவது கையில் காசு இல்லாட்டி கொஞ்சம் ஏதாவது முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு யாத்திரைக்காரர்களுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் அந்த வீண் விரய செலவுகள் தவிர்க்கப்பட்டு மேற்கொண்டு அந்த பரிகாரமாகவே அது அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது ஒரு உங்களால் முடிந்த ஒரு நண்பர்களுக்கு தேவை ஒரு டிஃபனோ அல்லது டீயோ வாங்கி கொடுத்தா கூட அது உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே அது அமைகிறது. இன்று ஏதாவது முடிந்த அளவு நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். இரண்டாம் திருமணம் சார்ந்து ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் இழுக்கடித்திருந்தா கண்டிப்பாக இன்று ஒரு நல்ல வரன்கள் அமைந்து மீண்டும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீடு நிலம் சம்பந்தமான நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை இன்று செய்து முடிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைகிறது. இன்று வீட்டில் ஏதாவது சில மராமத்து வேலைகள், எலக்ட்ரிக்கல் வேலை, பிளம்பர் வேலைகள் ஆகியவை இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது சிலர் புதிய வீடு கட்டுவதற்கான ஒப்பந்தங்கள், புதிய வீடு கட்டுவதற்கான ஏதாவது ஒரு அப்ரூவல் பெண்டிங் இருந்துச்சுன்னா அதற்கான நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று அரசு அலுவலகங்களை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதால் இன்று நீங்கள் துணிந்து செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம்
கரையாகாமல் இழுக்கடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதற்கான முயற்சி செய்தீர்களானால் கரையம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக பிரச்சனையில் இருந்த ஒரு பாக பிரிவினைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சில பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலர் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக கடன் கொடுக்கும்போது டாக்குமெண்டேஷன் பண்ணி லீகலாக டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. கடன் வாங்கும்போது நல்லா தான் வாங்குவாங்க, ஆனால் திருப்பி கொடுக்கும்போது கண்டிப்பாக திருப்பி கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே உள்ளது. மேலும் ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. பண்ணை தொழில்கள் மூலம் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது பால் தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த கால்நடை தொழில் சார்ந்து ஏதாவது புரோக்கரேஜ் வேலை செய்பவர்களுக்கு இன்று அதற்கான பலன்கள் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வெளியூரிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்களை மேற்கொண்டீர்களானால் அதற்கான நல்ல பலன்கள் சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. சிலர் ஏதாவது குடும்பத்துடன் ஏதாவது ஒரு நீண்ட ஒரு யாத்திரைக்கு அதாவது காசி ராமேஸ்வரம் போன்ற யாத்திரை செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆன்மீக தலங்களுக்கு சென்று இன்று நீங்கள் ஏதாவது புனித நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஆகவே இன்று இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தொழில் சார்ந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. குழந்தைகளுக்கான சில சுப விரய செலவுகள் செய்வதற்கான சிலருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குழந்தைகளுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது ஏதாவது ஜுவல்ஸ் குழந்தைகளுக்கு சார்ந்து ஏதாவது ஜுவல்ஸ் எடுக்கிறவருக்கோ சிலருக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக தோன்றுகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு குழந்தைகள் மூலம் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருந்தாலும் சிறு சிறு விரைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே முடிந்தளவு இன்று உங்களுக்கு ஒரு 70% மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே அமையும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் அதன் மூலம் தேவையில்லாத மனசஞ்சலங்களும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத வீண் அலைச்சல்களும் வருவதாகவே இன்று அமையும். முடிந்தளவு இன்று யாரிடமும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது கொடுக்குறேன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் கொடுக்கவே முடியாது. யாருக்காவது நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் உங்களால் போய் வாங்கி கொள்ள முடியாது. ஆகவே முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பண்ணீங்கன்னா அதற்கான சில பிரச்சனைகளும் வருவதாகவே சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு யாருக்கும் வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பது மிகவும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக அதை உங்களை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். முடிந்தளவு யாரிடமும் கடும் சொற்களை பேசாமல் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பேசினீர்களானாவே இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே அமையும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. முடிந்தளவு இன்னைக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு பாதகமான பலன் இருப்பதால் இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை அனைத்தையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது முயற்சி செய்பவர்கள் இன்று ஒரு நாள் மற்றும் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது இன்னைக்கு அது நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு முயற்சி செய்தீங்கன்னா தேவையில்லாத வில்லங்கத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்கள் அதற்கான இன்று ஏதாவது முயற்சி செய்தீர்களால் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தராது. அதனால் இன்று ஒரு நாள் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு எண்ணெய் தேய்த்து குளிப்பவர்கள் ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று எண்ணெய் பாத் ஆயில் பாத் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் கூலிங் ஆகி அதனால் உங்களுக்கு தேவையில்லாத சில வீசிங் சம்பந்தமான சில நோய்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று ஆயில் பாத்தை எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய
முதலீடு செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் சிறு சிறு எந்த தொழில்கள் செய்தாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே இன்று அமையும். யார்கிட்டையாவது இன்றைக்கி ஏதாவது கடன் கேட்டிருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை, அது பாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்றைக்கி யாரையும் நம்பாமல் நீங்கள் ஒரு சுயமாக எந்த தொழில் செய்தாலும் கொஞ்சம் சுயமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் யாரிடமும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் இன்று தோல்வியில் முடிவதாகவே இன்று அமையும். எதிர்பார்த்த காரியங்கள் சில சில தடை தாமதங்கள் மூலமாகவே அமைதாக இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இன்று கிடைப்பதாக வாய்ப்பு அமைகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்னைக்கு கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்லேயோ அல்லது புதிய முதலீடுகளையோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது திருமண தடைகள் இருந்தால் அது இன்று கண்டிப்பாக நிறைவேறுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். ஆகவே முடிந்தளவு திருமண பேச்சுவார்த்தையை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது ஒரு நிலம் சம்பந்தமான ஏதாவது ஒரு காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தாலும் அதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சிறு சிறு வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. சக ஊழியர்கள் மூலம் சிறு சிறு தொந்தரவுகளும் சில வீண் விரயங்களும் வருவதாகவே இன்று அமையும். நீங்கள் ஏதாவது கூட்டமாக போனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் மேலே ஏதாவது செலவு வைப்பதாகவே இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தனியாகவே இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த சந்திராஷ்டம காலகட்டம் முடியும் வரை எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் ஒரு ஆவரேஜாகவே கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. மூத்த சகோதரன் மூலம் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதாகவே இன்று அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று நண்பர்களை பொறுத்தவரை கொஞ்சம் யாருக்காவது கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இந்த கடனை கொடுத்து இன்று தீர்ப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஷேர் பிரிக்க வேண்டியிருந்தால் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று தொழிலை பொறுத்தவரை கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை பார்ட்னர்ஷிப்பை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக வெளியூரிலிருந்து வர வேண்டிய பண வரவு தடை தாமதங்கள் மூலமாகவே இன்று மதியத்துக்கு மேல் வருவதாகவே இன்று அமையும். மேலும் அதை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதாகவே ஒரு வாய்ப்பு உள்ளது. மேலும் ஏதாவது சிலருக்கு மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே இன்னைக்கு முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சிலர் ஏதாவது அஜீரண கோளாறுகள் மூலம் சிலருக்கு ஏதாவது உடல் உபதைகள் வந்து மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று இடது காதுகள் மூலம் ஏதாவது கொஞ்சம் சிறு சிறு உபதைகள் வருவதாகவே இன்று அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. காதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் ஏதாவது சொந்தமாக ஏதாவது செஞ்சீங்கன்னா அது தேவையில்லாத வீண் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதாகவே இன்று அமையும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று ஏதாவது பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது பிரயாணங்கள் மூலம் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகளும் சில வீண் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவு வருவதாகவே இன்று அமையும். முடிந்தளவு இன்று வண்டி வாகனம் மூலம் பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை முடிந்தளவு இன்று பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது பாதுகாப்பு இல்லாத பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா பாதுகாப்பு பயணங்கள் சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகளும் தேவையில்லாத வீண் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. இன்று சிலருக்கு ஏதாவது கொஞ்சம் விவசாய தொழில் செய்கிறவர்களுக்கு இந்த விவசாய கருவிகள் மூலம் சிலருக்கு தேவையில்லாத வீண் உபதைகள் வருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. முடிந்தளவு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே இன்று இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் முடியும் காலகட்டம் வரை கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நீச்சல் பயிற்சி எடுக்கும் மாணவர்கள் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் அனைவரும் கொஞ்சம் நீச்சல் பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த காரியங்களை செய்யும் போதும் கொஞ்சம் நிதானத்துடன் ஒரு அவசியமாகிறது. மேலும் சில பெண்கள் ஏதாவது காய்கறி வெட்டினா கூட கையில் காயம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே சும்மா இருந்தால் கூட இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வேணும்னே நமக்கு தலை தூக்குவதாகவே இன்று அமையும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு பணப்பிரச்சனையை உண்டாகி சில கடன் தொல்லைகள் வருவதாகவே சிலருக்கு அமையும். இந்த கடன் பிரச்சனை முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை இன்று விஸ்வரூபம் எடுக்கும் ஒரு சூழ்நிலை வருவதாகவே சிலருக்கு அமையும். ஆகவே ஏதாவது கையில் அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கடனை கட்டி தீர்த்தீர்களானால் கடன் விரைவில் தீர்வதற்கான ஒரு நாளாகவே இன்று அமையும். ஆகவே கையில் எந்த காசு இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்து கடனை கட்டுவதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் இந்த கடன் கூடிய விரைவில் தீர்ந்து உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை இல்லாமலே வருவதான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிலருக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக நல்ல இடத்தில் வரன் அமைவில்லையே என்று இருப்பவர்களுக்கு இன்று நல்ல இடத்தில் வரன் அமைந்து அதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக நிலம் வீடு அமையாதவர்களுக்கு இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் ஒரு நல்ல தகவல் வந்து உங்களுக்கு ஒரு வில்லங்கம் இல்லாத ஒரு வீடும் நிலமும் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த வீடு கட்டுவதற்கும் ஏதாவது அப்ரூவல் வாங்குறதுக்கு ஏதாவது பேங்கில் லோன் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு இன்று நீண்ட நாட்களாக நோயில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவர் அணுகி இன்று தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தால் பூரண குணம் அடைவதாகவே இன்று அமையும். இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமையும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இன்று ஏதாவது பர்சில் பணம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று வீண் விரைய செலவுகள் ஆவதாகவே இன்று அமையும். முடிந்த அளவு இன்று கொஞ்சம் செலவுகளை இறுக்கி பிடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டாக்கி கொள்ளுங்கள். இல்லாட்டி பணம் கண்டிப்பாக இன்று வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் தலையிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரைய செலவாகவே அமையதாக இன்று அமையும். ஆகவே யாரிடமும் போய் பஞ்சாயத்து பண்ணுவதோ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாத மூக்கை நுழைப்பதோ தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதே போல் உங்கள் பிரச்சனையில் யாராவது ஒரு மூக்கை நுழைச்சிங்கன்னா அதை நீங்கள் அவாய்ட் செய்வது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் உங்கள் வேலை இருந்தீங்கன்னா இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிக்கலாம். இன்று யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கடுமையான சொற்களை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று யாரிடம் பேசும்போது அன்பாகவும் மென்மையான ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறீர்களால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று ஒரு சிலருக்கு ஏதாவது மருத்துவம் சார்ந்து சில ஆரோக்கிய குறைபாடுகள் சார்ந்து ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமையும். இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான முயற்சி செய்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று வெளி வட்டாரங்களில் நீங்கள் போய் ஏதாவது வெளி பப்ளிக் பிளேஸில் போய் நீங்கள் பேசுனீங்கன்னா கூட தேவையில்லாமல் உங்கள் பேச்சை வந்து கேட்டுக்கிட்டே அவங்க வம்பு வழக்குகள் வருவதற்காக வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே அந்த மாதிரி ஆட்களிடம் நீங்கள் கொஞ்சம் விலகிச் செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் அலுவலகத்தில் வேலை செய்யும் ஊழியர்கள் கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. வேலை பளு காரணமாக சில கோபங்களும் சில வீண் டென்ஷன் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. வேலை பளு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்துடன் இருந்தீர்களானால் அந்த வேலை பளு ஆட்டோமேட்டிக்காக தொலைந்து போவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு அலுவலகத்தில் பொறுத்தவரை யாரிடமும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி அன்பாக பழகினீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தெரியாத இடங்களுக்கு சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு இன்று பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பழகுவதும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதையும் கொஞ்சம் அவாய்ட் செய்வது மிகவும் நல்லது. மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாக பேசினீர்களானாலே அதுவே இன்று உங்களுக்கு குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது இன்று வரும் ஏதாவது பாக பிரிவினை செய்தீர்களானால் அந்த சொத்துக்கள் ஒன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு
பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வாழ்க்கை துணைவின் மூலம் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது வாழ்க்கை துணைவிகளுக்கு ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது ஷேர் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். சிலருக்கு ஏதாவது வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவிகள் ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ ஆர்டியோ ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது மெச்சூரிட் ஆகி இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று அவர்கள் பெயரில் இருக்கும் சொத்துக்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு பெயரில் மாற்றுவதற்கு மிகவும் அருமையான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று வாழ்க்கை துணையின் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு அந்யோன்யமான ஒரு நாளாகவே இன்று அமையும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டிய கடன் தொகை இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு அலுவலகங்களில் வேலை செய்யும் நண்பர்கள் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகி டெபுடேஷன் காரணமாக வெளியூருக்கு மாற்றலாகி செல்ல வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. அது இன்று உங்களுக்கு ஒரு டெம்பரவரி டெபுடேஷன் ஒரு வேலை காரணமாக இன்று வெளியூர் சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ரியல் எஸ்டேட் பொறுத்தவரை இன்று தொழில் துறையில் இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை இன்று நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலங்கள் விற்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏதாவது புதிய ஆஃபர் புதிய தொழில் நுணுக்கங்களை கையாண்டு இன்று வியாபாரத்தை பெருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமையும். கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் சாதகமான பலன்களை வருவதாகவே இன்று அமைகிறது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களும் புதிய வேலை வாய்ப்பு சார்ந்து ஏதாவது வெளியூர்களுக்கு சென்றவர்களுக்கும் இன்றும் புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு புதிய கோர்ஸில் சேர்ந்து கொஞ்சம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அல்லது புதிய கோர்ஸில் சேர்ந்து படிக்கும் ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைவதாகவே இன்று அமையும். ஏதாவது புதிய தொழில் சார்ந்து ஏதாவது இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் ட்ரைனிங்காக நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. பிஜி படிக்கும் மாணவர்கள் நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல படிப்பில் முன்னேற்றம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. உயர்கல்வி சார்ந்த ஏதாவது எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று அரசு சார்ந்து ஏதாவது உதவித்தொகை வேண்டி ஏதாவது விண்ணப்பித்திருக்கிறவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. காரிய தடைகளை தாண்டி இன்று வெற்றி நடை போடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக திருமண தடைகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். திருமண வரன் நல்ல இடத்தில் அமைந்து அதற்கான முயற்சி செய்வர்களுக்கு நல்ல இடத்தில் அமைந்து இன்று ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. அரசு சார்பாக எடுக்கும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அரசு ஒப்பந்தங்கள் புதிய டெண்டர்கள் மூலம் ஏதாவது புதிய ஆர்டர்கள் வருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது புதிய டெண்டர்கள் வேலை ஒர்க் ஆர்டர் முடித்து வெயிட்டிங்கில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அரசு சார்ந்த சிலருக்கு செட்டில்மெண்ட் ஆகாதவர்களுக்கு இன்று செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் இன்று சாதகமாக முடிவதாகவே இன்று அமைகிறது. மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யலாம். இதற்கான நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் தெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று பரிகாரங்கள் செய்தீர்களானால் அதற்கான பரிகாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சுபிச்சமான ஒரு வாழ்க்கை அமைவதாகவே இன்று அமையும். முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே நீங்கள் முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்தீர்களானால் குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகி குடும்பத்தில் இருக்கும் அனைத்து ஒரு கந்திஷ்டி அனைத்து ஒரு தீய செயல்களும் நீங்கி இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் மகிழ்ச்சிகரமான செயல்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உறுதியான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது அக்கம் பக்கத்தில் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி செல்வது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது உங்களுக்கு வேணும்னே ஏதாவது வம்பு சண்டை வாக்குவாதங்கள் செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று வம்பு வழக்கு ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு போகிற வரையில் இன்றைக்கு ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்தவரை யாராவது மூத்த அதிகாரிகள்
அதிகாரிகள் என்று வேலை பளு இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஒருவரை ஒருவர் மூத்த அதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஆகவே இன்னைக்கு நீங்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகளை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்த அளவு நண்பர்களுடன் பழகும்போது கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் நண்பர்களுடன் பழகும்போது அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் தண்ட செலவு செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அவசியமாகிறது. அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதாகவே அமைகிறது. முடிந்த அளவு இந்த கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு பிரச்சனை வருவதாகவே இன்னைக்கு அமைகிறது. திடீர் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டீர்களானால் அதன் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு வீண் திடீர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. கனரக வாகனங்களை இயக்குவதை இரவு நேரத்தில் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே இரவு நேரத்தில் கொஞ்சம் தவிர்த்து இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் மிகவும் கவனமுடனும் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஊழியர்கள் ஏதாவது கொஞ்சம் இயந்திரங்களை இயக்கும் போது மிகவும் கவனம் தேவை. சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதாகவே அமையும். சிலருக்கு உடலில் சோர்வு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதாகவே அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று ஏதாவது தொழிற்சாலையில் வேலை செய்யும் நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஒருவரை ஒருவர் ஒரு இனிமையான சொற்களை பேசி மகிழ்ந்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் ஒரு கடும் சொற்களை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கருவுற்று பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் வந்தால் கண்டிப்பாக தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை கொஞ்சம் வருவதாகவே வாய்ப்பு உள்ளது. ஆகவே முடிந்த அளவு ஏதாவது உடல் உபதைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள். விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை குழந்தைகள் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாடில் வேலை பார்க்கும் குழந்தைகள் ஏதாவது அமௌண்ட் அனுப்ப வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அதற்கான இன்று முயற்சி செய்தீர்களானால் அது வருவதாகவே இன்று அமையும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. ஜவுளி வியாபாரம் ஏதாவது மருந்து வியாபாரம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இன்று ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று வெளியூரில் வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதாகவே இன்று அமைகிறது. மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று நல்ல செயல்கள் அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு இன்று விவசாயத்தில் மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாடு சார்ந்து பிரயாணம் மேற்கொள்வர்களுக்கு இன்று அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு வீண் விரய செலவுகள் ஆரோக்கியம் சார்ந்த குழந்தைகளுக்கு சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட தொகையை மருத்துவ செலவுகளுக்காக சில பேர் ஒதுக்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு இடது கண்கள் கால்கள் பாதங்களில் சில குறைகள் வந்து அதை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதாகவே அமைகிறது. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. மீதி 50% காரியங்கள் இன்று ஒரு தடை தாமதங்கள் மூலமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சுப விரய செலவாக மாறுவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது குடும்பத்திற்கு வேண்டிய ஏதாவது நகை நட்டுகள் எடுக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று எடுக்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு அமையும். ஏன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது சிறு சேமிப்பு மூலம் ஏதாவது அமௌண்ட் வருவதாகவே தோன்றுகிறது. அந்த அமௌண்ட் மூலம் நீங்கள் ஏதாவது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதாகவே இன்று அமைகிறது. அப்படி இன்னைக்கு நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த பணம் இன்று வீண் விரைய செலவாகவே இன்று அமையும். ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ குழந்தைகள் நலன் கருதி ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ அல்லது ஒரு ஜுவல்ஸ்லையோ அல்லது ஒரு நிலம் சார்ந்து ஏதாவது அக்ரிமெண்ட் போடுவதோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அது சுப விரைய செலவாக மாறுவதாகவே தோன்றும். இல்லாட்டி அது வீண் விரை கையில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவாகவே மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சிலருக்கு ஏதாவது
கடன் தொகை சிலருக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கடனை கொடுத்தீர்களானால் அந்த கடன் விரைவில் தீர்வதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது முடிந்தளவு யாருக்காவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு இன்று நீங்கள் ஏதாவது கையில் இருக்கும் அமௌண்டை ஒரு நன்கொடையாக கொடுத்தீர்களானால் வீண் விரைய செலவுகள் தவிர்க்கப்படுவதற்கான ஒரு பரிகாரமாக இன்று அமைகிறது. கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கோயிலில் போய் ஒரு உண்டியில் ₹1 போட்டால் கூட உங்களுக்கு அது வீண் விரைய செலவை தவிர்க்கும் பரிகாரமாகவே இன்று அமைகிறது. சட்டப்பூர்வமாக இரண்டாம் திருமணம், முதல் திருமணம் விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக இரண்டாம் திருமணத்துக்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல இடத்தில் வரன் அமைந்து நல்ல மேலும் ஒரு மறுமலர்ச்சியுடன் நல்ல குடும்ப வாழ்க்கை அமைவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தை அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய தொழில் சார்ந்து புதிய செயல்பாடுகள் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று புதிய வீடு கட்டுவதற்கு ஏதாவது ஒரு அப்ரூவலுக்காகவோ அல்லது வேற யாராவது ஒரு பேங்கில் லோனுக்காகவே அப்ளை செய்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இது சிலருக்கு பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை இன்று செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படும். மேலும் சிலருக்கு ஏதாவது வீட்டில் மராமத்து வேலை செய்வதற்கான சில வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பிளம்பர் ஒர்க் ஆகியவை, மேசன் ஒர்க் ஆகியவை இன்று வீட்டில் பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை இன்று ஆரம்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஒரு வளைகாப்பு செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்று அதற்கான திருமணம் சார்ந்த முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று அமைகிறது. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் சார்ந்து சுபகாரியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த பண்ணை தொழில் செய்வர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். பண்ணை தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று வருமானங்கள் அதிகரிக்க வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே நீங்கள் ஏதாவது கால்நடைகள் மூலம் மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். விவசாயம் தொழில் சார்ந்து செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வருமானங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு எக்ஸ்போர்ட் செய்கிறவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மூலமாக இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு ஏதாவது தொழில் சார்ந்த பயணங்கள் மூலம் இன்று மிகவும் எதிர்பார்த்த பண வரவு வருவதாகவே இன்று அமைகிறது. சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு குடும்பத்துடன் ஒரு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இதனால் நீங்கள் இன்று இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று தொழில் சார்ந்து ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. தாய் தந்தையரின் சொத்துக்கள் ஏதாவது முன்னாடி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு இன்கம் வருவதாகவே தோன்றுகிறது. அவர்கள் மூலம் இன்று அவர்கள் செய்த ஒரு பலனாக இன்று உங்களுக்கு ஒரு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். ஏதாவது தாய் ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஆடியிலேயே போட்ட அமௌண்ட்டுகள் இன்று மெச்சூரிட் ஆகி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று தாயாரின் மூலம் மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் இன்று வருவதாகவே தோன்றுகிறது. இந்த வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு தொகை வருவதாகவே இன்று அமைகிறது. இந்த வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று குழந்தைகள் மூலம் எதிர்பார்த்த ஏதாவது பண வரவு வருவதாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாடு வேலை பார்க்கும் குழந்தைகள் இன்று ஏதாவது அவர்கள் மூலம் இன்று ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு ஏதாவது
அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு இன்று பதவி உயர்வு வந்து இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை வேலையில் வெற்றியுடன் முடித்து மூத்த அதிகாரிகளை இன்று உங்களுக்கு ஏதாவது பாராட்டுக்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த தனுசு ராசி நேயர்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று அத்தியாவசிய வேலைகளை செய்ய வேண்டும். ஆடம்பர வேலைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வருவதாகவே இன்று அமையும். கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் இதனால் சில சூழ்நிலைகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்றைக்கி எதற்காவது கொடுத்தாலும் நீங்கள் உங்களால் கொடுக்க முடியாது, வாங்கினாலும் திருப்பி கட்டுவது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகவே யாரை நம்பியும் இன்று வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் வாக்குறுதியை கொடுத்தீர்களால் அந்த வாக்குறுதியை கண்டிப்பாக இன்று உங்களால் காப்பாற்ற முடியாது. ஆகவே யாரிடமும் வாயை திறக்காமல் இருப்பதே மிகவும் நல்லது. இன்று ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ மற்றவர்களுக்கு ஏதாவது உத்தரவாதங்கள் கொடுப்பதையே தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் எதற்காவது வாய்மொழி உத்தரவாதங்கள் ஏதாவது கொடுத்தீர்களானால் அதனால் பிற்காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே இன்று அமைகிறது. அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கு இன்று சாதகமான பலன்கள் கிடைப்பதாக இல்லை. ஆகவே முடிந்தளவு இந்த திருமண பேச்சுவார்த்தை சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து ஏதாவது புதிய முயற்சிகள் எடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தராது. ஆகவே முடிந்தளவு இந்த வீடு சார்ந்து நிலம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் சிலருக்கு புதிய வீடு வாங்குவதற்காகவோ அல்லது புதிய வீடு வாங்கி அதாவது வீடு கட்டுவதற்கான லோன் அப்ளை பண்ணுறதுக்காகவோ இருந்தால் கண்டிப்பாக இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே இன்றைக்கி ஏதாவது பண்ணிங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. முடிந்தளவு இன்று ஏதாவது எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது நல்லது. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் முடிந்தளவு இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே முடிந்தளவு வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்து நிதானமாக ரோட்டில் செல்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த நாள் நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணெய் தேய்த்து குளிப்பதாக ஆயில் பாத்து செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஆயில் பாத்து பண்ணிங்கன்னா அந்த ஆயில் பாத் மூலம் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளும் தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. உடல் மிகவும் கூலிங்காகி மிகவும் தொல்லை கொடுப்பதாகவே வீசிங் மாதிரி சில தொந்தரவுகள் வருவதாகவே இன்று அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று ஆயில் பாத் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே என்று சொல்லலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முயற்சிகள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் எதுக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று வரன் அமைவதாகவே தோன்றுகிறது. ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர்களுக்கு மிகவும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அமையும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அமௌண்ட் இன்று வருவதாகவே தோன்றும். ஆகவே இன்னைக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதாகவே தோன்றும். ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக காரிய தடைகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த காரிய தடைகளை தாண்டி இன்று வெற்றி நடை போடுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுபகாரியம் தொடர்பான செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நிலம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று திருமணம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் சார்ந்து ஏதாவது புதிய நகைகளும் ஆடை ஆபரணங்களும் வாங்குவதாக சிலருக்கு தோன்றும். ஆகவே முடிந்தளவு இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு நல்ல பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை
இன்று கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வாகனங்களை ஏதாவது புக் பண்ணி புதிய வாகனங்களை வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் நல்லது. இந்த புதிய வண்டி வாகனங்களை இன்று வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த வண்டி வாகனங்கள் இன்று கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் பிற்காலத்தில் வைப்பதாகவே தோன்றும். ஆகவே முடிந்தளவு இந்த வண்டி வாகனங்களை இன்று வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் உங்களுக்கு இன்று சில வீண் விரைய செலவுகள் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் ஏதாவது வண்டி வாகனங்களை ஓட்டும் போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் தொலைதூர பயணங்கள் மூலம் சில தேவையில்லாத பிரச்சனைகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவதை மிகவும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆகவே நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னாவே வண்டி வாகனங்களை ஓட்டுவதை கொஞ்சம் நிதானத்துடன் ஓட்டுவது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்களில் போக வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் ஏதாவது அரசின் சாலை விதிகளை மதித்து நீங்கள் செல்ல வேண்டியது அவசியமாகிறது. அப்படி இருந்தால் கொஞ்சம் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் தவிர்ப்பதாகவே தோன்றுகிறது. ஆகவே இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் எந்த காரியங்களும் ஒரு பொருளை நீங்கள் கடைக்கு வாங்குறதுக்கு போனால் கூட ஒரு 3 கடையை ஏறி இறங்கினா தான் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொருள் கிடைப்பதாகவே ஒரு அமையும். ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சூழ்நிலை கொஞ்சம் நல்ல நிலைமையில் இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள். மேலும் ஏதாவது விளையாட்டு பயிற்சி எடுக்கும் வீரர்கள் ஏதாவது கொஞ்சம் நிதானமாக நிதானமாக விளையாட்டு பயிற்சியில் கொஞ்சம் ஈடுபடுவது மிகவும் அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதாகவே தோன்றுகிறது. விவசாயத்தை பொறுத்தவரை சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சில வீண் தொந்தரவுகளும் சில வீண் விரைய செலவுகளும் வருவதாகவே அமைகிறது. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது மற்றவர்களிடம் பேசும்போது முடிந்தளவு கடும் சொற்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது கடும் சொற்களை பேசுனீங்கன்னா அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தராமல் புதிய வாய்ப்புகளை இழப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று ஏதாவது ஒரு மென்மையான வார்த்தைகளை பேசினீர்களானாவே அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களும் பிற்காலத்தில் வர வேண்டிய புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எந்த காரியத்தையும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே தோன்றுகிறது. இன்று நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவருக்கு ஒரு அர்ஜென்ட்டாக விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்று பல மடங்கு லாபங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது புதிய முதலீடு செய்வதற்கு நிலம் சார்ந்து புதிய முதலீடு செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. சிலருக்கு ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரத்தை பெருக்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு மீடியேட்டர் வேலை செய்கிறவர்களுக்கு இன்று நல்ல பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த வியாபாரங்கள் அனைத்தும் இன்று கொஞ்சம் வெற்றி நடை போடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை இன்று நண்பர்கள் மூலம் மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். கூட்டுத் தொழில்கள் மூலம் ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இன்று புதிய பிரான்ச்சுகள் ஓப்பன் பண்ணுவதற்கான ஒரு நடைமுறைகளை மேற்கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அதிகமாகவே உள்ளது. இன்று கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை இன்று ஏதாவது திடீர் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமையும். இன்று உடன் வேலை செய்யும் பார்ட்னர்களை ஒருவர் புரிந்து கொண்டு இன்று வியாபாரத்தில் உத்வேகமாக செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது அரசு வேலையில் இருப்பவர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். சக ஊழியர்கள் இன்று உங்களுடன் மகிழ்ச்சிகரமான பழகுவார்கள். இன்று ஒரு மூத்த அதிகாரிகளின் ஏதாவது பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இந்த மகரம் ராசி நேயர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு இன்று தக்க நல்ல இடத்தில் வரன் அமைந்து அதற்கான ஒரு நல்ல சாதகமான பலன் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு அதற்கான முயற்சி செய்தீர்களானால் இன்று தக்க நல்ல இடத்தில் ஒரு வரன் அமைந்து திருமணத்துக்கான ஒரு முயற்சி நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். சிலருக்கு கடன் பிரச்சனையினால்
சிறு சிறு தொந்தரவுகள் வருவதாகவே இன்று அமையும். இன்று கடன் பிரச்சனைகள் கையில் இருக்கும் அமௌண்ட்டை கொஞ்சம் கட்டினீங்கன்னா அது இன்று கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு பரிகாரமாக இன்று அமைகிறது. இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கடன் அடைபடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு வீடு வாங்குவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை வீடு கொஞ்சம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இன்று ஒரு நல்ல இடத்தில் வாடகை வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வீட்டுக்காரோட தொந்தரவு இல்லாமல் இன்னைக்கு ஒரு நல்ல இடத்தில் உங்களுக்கு வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது இழுபறியில் இருப்பவர்களுக்கு இன்று கொஞ்சம் பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தந்து அது நிலங்கள் கிரயம் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அது அந்த நோய் பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் சில வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று கொஞ்சம் வீண் அலைச்சல் மூலம் உங்களுடைய பர்சில் இருக்கிற அமௌண்ட் கொஞ்சம் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்த அளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று எந்த செயல்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாத வீண் அலைச்சலை வாங்க போகலான்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க உங்கள் நண்பர்கள். நீங்கள் போனீங்கன்னா அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு செலவு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே முடிந்தளவு இந்த வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் வீண் அலைச்சலை பண்ணாங்கன்னா சில உடல்நிலை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே முடிந்தளவு இந்த வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிலருக்கு தேவையில்லாத மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா நீங்கள் வெளி வட்டாரங்கள் பப்ளிக் பிளேஸில் ஏதாவது நின்று நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் போய் மூக்க நுழைச்சிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகளும் சில வீண் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது உடல்நிலை சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே அமைகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று பிறருடன் ஏதாவது பழகும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் முடிந்தளவு கடும் சொற்களை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே மற்றவர்கள் ஏதாவது கடும் சொற்களை பேசினார்களானால் நீங்கள் அந்த இடத்தில் இருந்து கொஞ்சம் வெளியே போவது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் போயிருங்க. அவங்க கடும் சொற்களை பேசினா கூட அது அவங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும். நீங்கள் ஏதாவது எதிர்த்து பேசினீங்கன்னாவே அது உங்களுக்கு கோர்ட் கேஸ் வழக்கு வரலும் போவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் கடும் சொற்களை பேசாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே தெரியாத இடங்களுக்கு நீங்கள் போனீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆகவே முடிந்த அளவு இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் குடும்பத்தில் சில சலசலப்புகள் இருந்தாலும் இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பேசினீர்களானாலே அதுவே இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவது பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று அதற்காக சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சிறு சிறு தொகை என்று சில செலவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஏதாவது குடும்ப சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவது அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா
அது உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதாகவே தோன்றுகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது உடல் உபதைகளில் ஏதாவது அஜீரண கோளாறுகள் வந்து அதற்கான மருத்துவ செலவுகள் வருவதாகவே தோன்றுகிறது. சிலர் ஏதாவது வெளியூர் மாற்றலாகி செல்ல வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். டெம்பரவரியாக செல்வதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் ஏதாவது சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்பு சிலருக்கு அமைவதாகவே தோன்றுகிறது. ஆகவே இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையே அமைகிறது. சாதகமான சூழ்நிலை மிகவும் குறைவாகவே அமைகிறது. ஆகவே கும்பராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கும் இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு ஒரு 2 முறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் உங்களுடைய தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே முடிந்த அளவு எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய ஒரு தகவல்கள் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல ஒரு தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது உதவி பணம் அரசு உதவி பணம் ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகாதவர்களுக்கு இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அந்த உதவி பணம் பென்ஷன் தொகை இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு நீங்கள் விரும்பிய செயல்களை ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று காலை நீங்கள் ஏதாவது உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வாக்குவாதங்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் வருவதாகவே இன்று அமைகிறது. அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் சக ஊழியரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளும் அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று முடிந்தளவு நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நண்பர்கள் மூலம் அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் தண்ட செலவு பழியேற்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று முடிந்தளவு யாரிடம் கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவதும் நிதானத்துடன் பேசுவதும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில வீண் விரைய செலவுகள் காத்துட்டு இருக்கு. ஆகவே முடிந்தளவு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடன் இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. இந்த கனரக வாகனங்களை இரவு நேரத்தில் இயக்குபவர்களுக்கு கொஞ்சம் நிதானத்துடனும் மிகவும் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது கொஞ்சம் உடலில் சோர்வுகள் மன கவலைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலைகள் சோர்வுகள் வந்து உங்களை கொஞ்சம் சில பிரச்சனைகளிலிருந்து டைவெர்ட் பண்ணுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே முடிந்த அளவு இன்று எல்லாத்திலையும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது கோபத்தினால் புதிய வாய்ப்புகளை இழப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே யாரிடமும் கொஞ்சம் கோபப்படாமல் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினீர்களானால் இன்று ஒரு புதிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் உங்களுக்கு பணிகளில் முன்னேற்றம் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது கணவன் மனைவியை பொறுத்தவரை கொஞ்சம் யாரிடமும் கொஞ்சம் மிகவும் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து சென்றீர்களானால் இன்று போல் என்றும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இன்று போல் என்றும் மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. கருவுற்ற பெண்கள் ஏதாவது உடல் உபாதைகள் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இல்லைனா தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்.
மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தந்தையார் வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் பிரச்சனை இருந்து அது உங்களுக்கு நல்ல பலன்கள் தருவதாகவே இன்று அமைகிறது. மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மூதாதையர் ஏதாவது தந்தை வழியில் தாய் வழியில் ஏதாவது சொத்துக்கள் இருந்து ஏதாவது அது உங்களுக்கு பாகப்பிரிவினை ஆனால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தாயாருக்கு ஏதாவது வர வேண்டிய உதவித்தொகை வந்தால் அது இன்று உங்களுக்கு குடும்பத்திற்கு மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். மேலும் இது உறவினர்கள் வருகையால் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக கூட்டுத் தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் வியாபாரத்தில் மிகவும் புதிய யுக்திகளை கையாண்டு மிகவும் வெற்றி நடை போடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. வெளியூர் வெளிநாடுகளில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள ஏதாவது தொகை இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இன்று அமையும். சந்ததி நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது இந்த மீனராசி நேயர்களுக்கு. ஆகவே இந்த மீனராசி நேயர்கள் இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே கருதலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மீதி 50% காரியங்கள் மிகவும் ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே வாய்ப்பு உள்ளது. மேலும் சிலருக்கு இன்று சட்டப்பூர்வமாக 2ஆம் திருமணமாகி இன்று அதற்கான சட்டப்பூர்வமாக முதல் திருமணமாகி 2ஆம் திருமணத்திற்கான முயற்சி செய்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முதல் திருமணம் விவகாரத்தாகி 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. 2ஆம் திருமணம் சார்ந்து நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் 2ஆம் திருமணம் சார்ந்து நல்ல வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இது நீங்கள் குடும்பத்திற்கான 2ஆம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே உள்ளது, பிரகாசமாகவே உள்ளது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இன்று ஏதாவது கையில் அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜுவல்ஸ்லேயோ அல்லது ஒரு நிலத்திலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அல்லது கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா குழந்தைகள் பேரில் ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அமௌண்ட் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. கையில் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொந்தக்காரர்கள் ஏதாவது வந்து கேட்பாங்க, உங்களால் மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆகவே ஏதாவது கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சுருந்து என்கிட்ட அமௌண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மற்றவர்கள் என்று கேட்டு அதை உங்களுக்கு வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக கடன் தொல்லையில் இருப்பவர்கள் இன்று ஏதாவது கடன்காரர்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாகவே தோன்றும். ஆகவே கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று கடனை கட்டினீர்களானால் கூடிய விரைவில் அந்த கடன் கட்டுவதற்கான ஒரு பரிகாரமாக இன்று அமையும். வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது உங்களால் முடிந்தளவு கருணை இல்லங்களுக்கு ஏதாவது உதவி செய்தீர்களானால் இன்று அது வீண் விரய செலவை தவிர்ப்பதற்கான ஒரு பரிகாரமாக அமையும். மேலும் ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கோ அல்லது ஒரு கருணை இல்லங்களுக்கோ அது கோயில் திருப்பணிகளுக்கோ உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான ஒரு பரிகாரமாக அமையும். ஆகவே இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஏதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது புனித யாத்திரைகளுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று புனித யாத்திரை சென்று புனித நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு மிகவும் பிரகாசமாக அமைகிறது. தொழில் விஷயமாக, வேலை வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும்.
பண்ணை தொழில் செய்பவர்களை பொறுத்தவரை இன்று கால்நடைகள் மூலம் இன்று உங்களுக்கு ஏற்றம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று கால்நடைகள் மூலம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த கால்நடைகளில் ஏதாவது மீடியேட்டர் வேலை செய்பவர்களுக்கு இன்று மிகவும் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம் சார்ந்து ஏதாவது பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு இன்று அந்த நிலம் சார்ந்து பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று அந்த நிலம் கிரயம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று யாருக்காவது கடன் கொடுத்தீர்களானால் லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு வீடு நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. புதிய வீடு கட்டுவதற்கு ஏதாவது ஒப்பந்தங்களோ அல்லது ஏதாவது இன்ஜினியர்கிட்ட ஒப்பந்தங்கள் போடுவதோ அல்லது ஏதாவது டாக்குமெண்டேஷன் பண்ணுவதோ அல்லது ஏதாவது ஒரு அப்ரூவல் வாங்குவதற்கான விண்ணப்பித்தவர்களுக்கோ இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே. இன்று குழந்தைகள் தினம். உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இன்று குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.